ஜனக்கூட்டமும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஸோ திஸ் இஸ் அ நேரோ வே. இது வந்து இடுக்கமான ஒரு வழி. அது நெருக்கமான வழியில் ஆண்டவரை நம்ம கண்டு கொள்ளணும். சரி, அடுத்த வசனம் யோவான் 10:1 வாசிங்க. பைபிள் திறந்து வச்சுக்கோங்க, திறந்து வாசிக்கணும். யார் வாசிக்கிறீங்க? லக்ஷ்மி. வாசி. John 10:1. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். Verily, verily, I say unto you, he that entereth not by the door into the sheepfold, but climbeth up some other way, the same is the thief and a robber. ஸோ வழியை நம்ம பார்த்திங்கன்னா, நேர்மையாக வழியில் வரவங்க ரொம்ப அந்த ஆட்டு தொழுத்தினுடைய அதிகாரியாக இருப்பான், அதை காவல் காக்கிறவனாக இருக்கான். ஸோ அவன் எப்படி வருவான்னா, நேராக வாசல் வழியாக தான் வருவான். ஆனால் திருடனோ கொள்ளைக்காரனோ எப்படி வருவான்? வேறு வழியாக அவன் ஏறி வர பார்ப்பான். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வழி, அந்த வாசல் வழியை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, அந்த நேர்மையாக வரக்கூடிய ஒரு வழியை குறித்து நம்ம பார்க்கலாம். அது ஒரே ஒரு வழி தான். ஒரு வாசல்னும் போது வீட்டுக்கு ஒருவேளை 2 வழிகளுக்கெல்லாம் இருக்கலாம். என்ட்ரன்ஸ், ஒரு வீடுன்னு கட்டும்போது ஒரு பின்னால் வாசலும் வைப்பாங்க. ஏன்னா வேலைக்காரங்க வந்து போவ, இல்லை அவசரமாக 2 பேர் வெளியே வரணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு இதுக்காக 2 வழிகள் வைப்பாங்க பொதுவாக. ஆனால் ஒரே ஒரு வாசல்ன்றது என்ட்ரன்ஸ்ன்றது வந்து முன்னால் வருகிறதுனால வீட்டுக்குள்ளே நுழையணும் போது அந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்தது த வே ஆஃப் எஸ்கேப். இது நமக்கு 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. ஆமாம்மா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையோ அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஸோ தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு போக்கையும் உண்டாக்குவார். நமக்கு சோதிக்கப்படுறது கூட ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு வழியை ஏற்படுத்துவார். ஏன்னா சூழ்நிலை நமக்கு நிறைய வரும், சோதனைகள் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அதிலிருந்து ஒரு தப்பித்து கொள்ள, a way to escape. he will make a way to escape. நம்முடைய சோதனைகளிலிருந்து நமக்கு வழியை அவர் என்ன செய்வார்? தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியை எடுப்பார். ஸோ வழியை குறித்து அடுத்து சொல்லப்படுது. அடுத்ததாக ஹீப்ரூஸ் 9:8 வாசிக்கலாம். the way into the holiest. எபிரேயர் 9:8. அதனாலே முதல் கூடாரம் நிற்கமளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னமும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். ஓகே, 8. அவர் குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. 8:8 தானம்மா? 9:8. அது கூட அந்த வசனம் தான். அதனாலே முதல் கூடாரம், அதனாலே முதல் கூடாரமும் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற ஓகே. இதில் என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, பரிசுத்தமான ஸ்தலத்திற்கு வழி. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம பரிசுத்தமாய் போவதற்கு வழி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மரித்த பொழுது நடந்த சம்பவம், அந்த திரை சீலை 2 கிழிஞ்சு விழுந்தது. அப்போது அந்த திரை சீலை இல்லாதபடிக்கு டைரெக்டாக ஆண்டவரை நம்ம சந்திக்க, அவரோட பேச, அவருடைய வழியை அவர் ஆயத்தப்படுத்தினதை பார்க்கணும். அதுதான் முக்கியமானது. பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்திற்கு, அவருடைய சமூகத்துக்கு நாம் இயேசு கிறிஸ்து அந்த வழியை
ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் மனுஷன் மூலமாக ஆண்டுகிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை, ஆசாரியர்கள் மூலமாக கேட்கணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக அவரை விசுவாசித்தால் போதும். அவரோடு நம்ம அவருடைய பிள்ளையாக மாறுறோம். அவரை விசுவாசிக்கும் பொழுது அதன் மூலமாக அப்பா பிதாவே அழைக்கக்கூடிய புத்திர சிவகாரத்தை அவர் சம்பாதித்து கொடுப்பதை பார்க்கிறோம். ஸோ அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நம்ம போக அவர் வழியை ஏற்படுத்துகிறார். ஸோ ஹீ இஸ் த வே இன் டு த ஹோலியஸ்ட். அவர் நம்ம வழி நடத்துகிறவராக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீப்ரூ 10:20 a new and a living way. எபிரேயர் 10. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் அதான் by a new and a living way which he hath consecrated for us through the veil that is to say his flesh. So அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியமாய் உண்டாயிருக்கிறபடினாலும். ஸோ அவருடைய ரத்தத்தினால நமக்கு அந்த வழியை அவர் ஆயுதம். ஸோ இட்ஸ் a நியூ அண்ட் a லிவிங் வே. அது புதிய மற்றும் ஜீவனுள்ள ஒரு வழி. அதாங்க நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக த வே ஆஃப் ட்ரூத், அது சத்தியத்தின் வழி. 2 பேதுரு 2:2 வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு the true way of truth. அவர்கள் சத்திய மார்க்கம் ஆண்டுடைய வழி சத்திய மார்க்கம், சத்தியத்திற்குள்ளாய் நடத்துகிற ஒரு வழி. அப்புறம் ரைட் வே 2 பேதுரு 2:15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலியாவின் வழியாய் செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை 2:15 சுத்தமாயிருக்கிறது. செம்மையான வழி, அதுதான் ரைட் வே. செம்மையான வழினா ரைட் வே. அதான் ஆண்டு நாங்கள் சொல்கிற பார்க்குறோம். ரைட் வே, த ரைட் வே which have forsaken the right way and are gone astray, following the way of Balaam and the son of Beor, and who loved the wages of unrighteousness. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையான வழியை விட்டு போகாதபடிக்கு உண்மையான வழி ஆண்டவர் தான். த வே ஆஃப் த ரைட் வே. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா த வே ஆஃப் ரைச்சஸ்னஸ். அதிலே 21ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறிந்திருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஸோ நீதியின் மார்க்கம், நீதியின் வழி. ஸோ ஆண்டருடைய வழி நீதியின் வழி. அவர் நேர்மையாக நீதியாக நம்மளை நடத்துகிறவர். ஸோ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களில் பார்க்கும் பொழுது he is the only way, he is a way of escape, a way to the holiest, a new and a living way, the way of truth, the right way and the way of righteousness. ஸோ இந்த ஒவ்வொரு வழிகளை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைத்த ஒரு வழி. ஸோ அவர் ஒருவர் தான், அது அவருடைய வழி தான், ஒரே ஒரு வழி. அவர் மூலமாய் தான் நம்ம பிதாவிட்ட போக முடியும், அவர் மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அவர் நமக்கு அந்த வழியின் மூலமாக நமக்கு ஆபத்துகளிலிருந்து நம்ம விடுவிக்க, சோதனைகளிலிருந்து விடுவிக்க ஒரே ஒரு வழி அவர் தான். பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அத்தாட்சியே அவர் சிலுவையில் மறித்த உடனடியாக அந்த தேவாலயத்துடைய திரைசிலை 2ஆக கிழிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய அடையாளமாக முகமுகமாக ஆண்டவர் சந்திக்கக்கூடிய வழி. இட்ஸ் அ நியூ அண்ட் அ லிவிங் வே. அது புதிய வழி மற்றும் அது ஜீவனுள்ள ஒரு வழியாக, சத்தியத்தின் வழியாக, நேர்மையான வழியாக, நீதி உள்ள ஒரு வழியாக இயேசு கிறிஸ்து இந்த காலவேளையில் நம்மோடு வந்திருக்கின்றார். அவனுடைய வசனத்தை நம்ம கேட்டது நம்ம மாத்திரமல்ல, இன்னும் அநேக பேருக்கு இந்த சத்தியத்தை சொல்ல இயேசுவே வழி. ஆண்டவர் சொன்ன வசனம், நானே வழி. அந்த வழியாகிய இயேசுவை நாம் மற்றவங்களுக்கு சொல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார்.
முக்கியமாக இந்த வசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்த தேவன் வல்லவர். தேவன் தான் அந்த வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.